என்னோட பேர் லக்ஷ்மி. நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வரேன். டிவிகே கட்சி தான் வழக்கறிஞர் பிரிவில் உறுப்பினராக இருக்கேன். இப்போ வந்து டிவிகேல இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா கொஞ்சம் சரியில்லை அப்படின்றதுனால இப்போ சின்னம்மா வந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுடைய கட்சியில் சேர்ந்து பயணத்தை தொடரலாம்னு வந்திருக்கோம். ஜெயலலிதா அம்மா இருக்கும்பொழுது பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு சட்டத்திலேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. மகளிருக்கு நிறைய உதவித்தொகையிலேருந்து மகளிர் ஸ்டேஷன் ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ சின்னம்மாவும் அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து நிறைய கொடுப்பாங்க, அவங்களுடைய ஆட்சி நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இப்போ சின்னம்மா கட்சியில் நாங்கள் வந்து சேர்றதுக்காக வந்திருக்கோம். டிவிக்கில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து எங்களுக்கு சரின்னு தோணலை. அம்மாவின் வழியில் வந்து சின்னம்மா வரதுனால ஸோ எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், இந்த ஆட்சி வந்து நல்லா இருக்கும். அதனால நாங்கள் வந்து எல்லாருமே இதுக்கப்புறமா வரும் காலங்களில் சின்னமகள் கொண்டு வந்துட்டு பயணத்தை தொடரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலில் வந்துட்டு ஒரு அடிமட்ட தொண்டர்லேருந்து உழைக்க சொன்னா கூட நாங்கள் தயாராக இருக்கோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சின்னம்மாக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற ஒரு ஸ்டெப்ல வந்திருக்கும். வணக்கம், என்னோட பேர் சௌதன்யா. நான் செங்கல்பட்டு மத்திய மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். அமமுகவில் செங்கல்பட்டு காட்டாங்குளத்தூர் ஒன்றிய இணை செயலாளராக இருக்கேன். அமமுகவிலேருந்து விலகி சின்னம்மா இப்போ கட்சி ஆரம்பிச்சதுனால எங்கள் ஒன்றிய செயலாளர் கூட சேர்ந்து எல்லாருமே இப்போது இங்கே வந்துட்டோம். இங்கே வந்தது ரொம்ப நல்லா இருக்குது எங்களுக்கு. அங்கே அமமுகவில் வந்து சுத்தம், அவர் வந்து ஒரு கூட்டணிக்கு போனதுலேருந்து எந்த ஒரு சின்ன விஷயமும் நடக்கலை எங்களுக்கு. அப்படியே ஒரு தூசி மாதிரி மதிச்சாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ ஒன்றுமே இல்லை, இவங்களை வந்து பார்த்தோம் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது, நல்லா இருக்குது. இவங்க நல்லா செய்வாங்க, அம்மா செய்வாங்க. அம்மா வந்து அமமுகவுக்கு வருவாங்கன்னு சொல்லி தான் எங்களெல்லாம் இது பண்ணாங்க. அம்மா இல்லைன்னொன்னே எங்களுக்கு என்ன வேலை இருக்காங்க. அதனால நாங்கள் மறுபடியும் அம்மா ஆரம்பிச்சோன்னே இங்கேயே வந்துட்டோம். அம்மா யோசிக்காத அளவுக்கு இறங்கி வேலை செய்வோம். அம்மா யாரை கை காமிக்கிறாங்களோ அவங்க பின்னாடி எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு அவங்கள ஜெயிக்க வைப்போம். ஒரே கஞ்சாவா இருக்குங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும். அதை வலிச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப பாவமாக இருக்குங்க. சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் யாருக்குமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட நினைவுகளை அவங்க இழந்துடுறாங்க. அது ஒழியணுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா எனக்கும் பசங்க இருக்கு. அந்த வயசு பசங்க வந்து அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. அது கண்டிப்பா வந்து அம்மா வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. எனது பெயர் முத்துக்குமார். ஓபிஎஸ் அணியில் விருதுநகர் மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளராக நான் பதவி வகித்து வருகிறேன். ஓபிஎஸ் என்பவர் தற்போது திமுகவிற்கு தாவிய காரணத்தினால் நாங்கள் அவருடன் பயணிக்க எங்களுக்கு மனம் இல்லாமல் மாண்புமிகு தங்கத்தாரகையின் தங்கையாகிய எங்கள் தாயின் காலடியில் வந்து விழுந்து அவர்களை ஆட்சி அமைக்க நாங்கள் இப்பொழுது அணுகியிருக்கிறோம். அவர்கள் எந்த வழியை காட்டுகிறார்களோ அந்த பூப்பாதையில் நாங்கள் செல்ல விரும்புகிறோம். ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் 1000 நபர்களை கூப்பிட்டு இணை விழாவாக எங்கள் அம்மா எங்கள் தாய் சின்னம்மாவை நாங்கள் அழைத்து இணை விழாவாக நடத்த திட்டமிருக்கிறோம். அதுவும் நடத்தி காட்டுவோம். அம்மா சுற்றுப்பயணத்தின் போது அதுவும் நடத்தி காட்டுவோம் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். செல்வம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். திமுகவில் ஓபிஎஸ் போனதால நாங்கள் சின்னம்மா கட்சியில் இணைஞ்சிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து வந்து சின்னம்மா தலைமையில் ஆட்சி அமையணும். சின்னம்மா சந்திச்சோம், நல்ல வார்த்தைகள் சொன்னாங்க, எல்லாத்தையும் ஒன்று இணைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சின்னம்மா ஆட்சி அமையணும், அமைஞ்சாதான் நல்லது.